ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உங்கள் விருப்பத்திற்குரிய ராசி மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம் பழைய வீடியோவில். ஸோ இதில் குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம்னா மகர ராசி என்ன தத்துவத்தை கொண்டு வருது, அதே மாதிரி அதோட லோகோ என்ன சொல்லுவது. என் ராசி வேற, உங்க ராசி வேற, லக்னம் வேற. நீங்க விருப்பத்துக்குரியதுன்னு நான் மகர ராசின்னு நினைச்சுக்க போறேன். அதுக்காக சொல்றேன். விருப்பத்துக்குரிய நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு அபிமானிகள் அதிகம். ஆமாம், நமக்கு ரசிகர்கள் அதிகம் மகர ராசியில. அந்த வகையில இது ஏன் அப்படின்னா இயற்கையாக அப்படி ஏன் அமையுது அப்படின்னா, இப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்குமே லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து அவங்களுக்கு பிடித்த விஷயம்னு அர்த்தம். இப்போ என்னோட இது கன்னியா லக்னம்னா 5ஆம் இடம் வந்து மகரம். அதனால் அது வந்து இயற்கையாகவே அது ஒரு அனுக்கிரகத்தினால வர்றது. அதாவது இயற்கையிலேயே அமைப்பு அல்லது ராசியானது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ மகர ராசி அப்படிங்கிறது அவங்களுடைய இதில் தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி அப்படிங்கிறது உழைப்பாளி. அதுக்கு வந்து பெயர் போன ராசி. அதாவது நான் வந்து கர்மம் செய்ய வந்திருக்கிறேன், கர்மமே வாழ்வு, அந்த கர்மத்தை நான் வந்து அதிகாரப்பூர்வமாக கரெக்டான முறையில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அச்சாரமாக இருக்கிறது தான் இது. ஏன்னால் ஒருவருக்கு ஒரு தொழில் செய்யாமல், தொழிலுங்கிறது ஒரு செய்கை, அந்த செய்கை செய்யாமல் அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பதவியோ வளர்ச்சியோ முன்னேற்றமோ கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்காக பிறக்கப்பட்ட ராசி தான் உலக ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? உலகத்துக்கே வந்து அதிகாரம், அரசாங்கம், மேன்பவர் அப்படிங்கிறதே 10ஆம் இடம். அப்படிப்பட்ட 10ஆம் இடத்துல பிறக்கிறாங்க. அது கர்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கர்ம ராசி அப்படிங்கிறது நமக்கு டெடிகேஷன் அப்படிங்கிறத சொல்ல வருது. டெடிகேஷன்னா அர்ப்பணிப்பு, சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு, தியாகம், அத்தனைக்கும் உதாரணமாக வருவது தான் மகர ராசி. ஏன்னா தியாகம்னு சொல்கிறீங்க, எவ்வளோ தியாகம் தான் பண்ணுறது? கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தியாகம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ விடுவு, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சிலருக்கு இறந்த பின்னால் புகழ் வரும். இப்போ ஜென்ரலாகவே பாருங்க, சனி வந்து புகழை விரும்பாதவர். அதனால் இயற்கையே என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க மறைவுக்கு பின்னால் அவரை வந்து கொண்டாடும், பேசப்படும். நிறைய பேர் இருக்கும்போது கண்டுக்கலை. பாரதியாரை கண்டுக்கிட்டோமா? பாரதியாருக்கு ஏதாவது நூல்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தோமானா இல்லை. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய தன்மையில் வந்து அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இது நிற்கிது. அதனால் நீங்கள் அதை வந்து அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னதான் புலம்புனாலும் இயற்கையின்படி அப்படித்தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போயாகும். அது வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. ஆனால் அந்த விதியில் வந்து அவங்களுக்கு பெருமை தானே ஒழிய சிறுமை கிடையாது. சிறப்புங்க. தியாகத்துக்கு ஏதுங்க சிறுமை? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இவங்க இந்த மகர ராசியில் பிறக்கணும் அப்படின்னா எந்த வித கர்மா வாங்கிட்டு இருப்பாங்க? அப்பா கர்மா, அம்மா கர்மா, சகோதர கர்மா, குடும்ப கர்மா, அத்தனையும் சேர்ந்து அத்தனையும் இவர்களை வந்து ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலம் ஒரு படிப்பினையை பெற்று கடைசியில் உலக கர்மாவுக்கு மாறிடுவாங்க. இதை நம்ம பலமுறை பேசிட்டோம். அதனால் என்ன விஷயம்னா, பற்றுதலில், பாசத்தில், நேசத்தில் துரோகமோ அல்லது வந்து வஞ்சனையோ அல்லது சூழ்ச்சியோ அல்லது இவர்களுக்கு கொடுப்பினையோ வீக்கு. ஆனால் வெளியில் உலகம் சார்ந்த விஷயத்தில், பப்ளிக்கில் இவங்க வந்து நல்லவர்கள், வல்லவர்கள். அந்த கர்மாவை தான் வாங்கி பிறக்கிறாங்க. இப்போ மகர ராசி நேயர்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? அந்த தன்மையை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பேச்சினால அவங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அவங்களுடைய பேச்சு அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் உதவக்கூடிய தன்மை, அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க அந்த உதவித்தன்மை தான் அவங்களுக்கு மிக மிக சிறப்பான குணம். அதுக்கு அடுத்தபடியாக பணத்துக்காக, இப்போ பணம் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவங்க நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அல்லது நம்ம ஒருத்தர் கண்ணில் பார்க்குறோம் கஷ்டப்படுறாரு அப்படின்னா உதவி செய்யணும், உண்மையாகவே அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற தோணிருச்சு அப்படின்னா கணக்கு வழக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த தன்மை வந்து இவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அதுவே மைனஸ் பாயிண்ட் தான். இந்த காலத்தில் அப்படி இருந்தால் இவங்க அதனால் சில சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இவங்களுக்கு யதார்த்த குணத்தோடு இருக்கணும்ல.
இருந்தால் மட்டும்தானே அதை ரிசீவ் பண்ணது ரெடி ஆகும். கண்டிப்பா. அது ஒன்று. அதே மாதிரி சகோதர வர்க்கம், தந்தை வர்க்கம், பூர்வீக சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இவங்க கொடுப்பாங்க, ஆனால் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தன்மை தான் இருக்குது. அதனால் இவங்க வந்து வெளிவட்டார புகழ் வழக்கங்களில் இவங்க பெரிய டெவலப் ஆவாங்க. அதில் வந்து நல்லா இருக்கும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல தன்மையாக வந்து இவங்களை சந்தோஷப்படுத்தும். அந்த வகையில் இவங்க பெருமை சம்பாதிச்சுவாங்க. இவங்க பொதுவாக அந்த கருணை, பொறுமையாக இருந்து இந்த பாசம் நேசலை வச்சு இது சூழ்ச்சி வரையா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்களோ, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆக்கிடுறாங்களோ அப்படின்னு ஒரு இருக்கு. ஆமாம், அதாவது இப்போ நம்ம ஒரு சில ராசிகளில் இப்போ வந்து இது பூமி ராசி. பூமி ராசிக்கே என்ன விஷயம்? பொறுமை, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இந்த நெருப்பு ராசியும் காற்று ராசியும் பயன்படுத்திக்கும். இப்போ நேராக 6ஆம் இடம் பாருங்க, காற்று ராசி. எதிரின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எதிரிங்கிறது 6ஆம் இடம். அது வந்து மிதுனம், காற்று ராசி. அதை எண்ணி பாருங்க, 6 8 வரும். இங்கிருந்து 6ஆம் இடம், அங்கிருந்து 8ஆம் இடம். அப்போ என்ன ஆகும்னா அவங்கள நம்பி பறி கொடுக்கறது அல்லது அவங்க இவங்கள சூழ்ச்சி பண்ணுறது அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி இப்போ காலச்சக்கரத்துக்கு வந்து அது 3ஆம் இடம். அதே மாதிரி அதை இவங்க மனசுலையும் வச்சுக்க மாட்டாங்க. சரி ரைட்டு, நீ என்னை மோசம் பண்ணியா, பரவாயில்ல, அப்பவும் நீ நண்பன் தான்ப்பா அப்படின்னு ஏற்றுக்கிற பக்குவத்தை வளர்த்துக்குவாங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் பாருங்க, சூரியனா வருது. அப்போ 8ஆம் இடத்துக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமா வர்றதுனால சிம்மராசி, இப்போ நம்ம சனியும் சூரியனும் ஆகாதுங்கிறது ஒரு கணக்கு. அந்த 8ஆம் இடம்ங்கிறது இவங்க நஷ்டப்படுற இடம். நஷ்டப்படுறது யாருக்காக? குழந்தைகளுக்காக. அப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க வந்து தியாகியாக இருப்பாங்க. அதுக்குண்டான ரிட்டர்னில் வந்து இவங்களுக்கு பவர் கம்மி தான். ஏன்னா அது வந்து இவங்களை பெருசாக சந்தோஷப்படுத்தாது. எல்லாத்தையும் விற்று கூட நான் உன்னை படிக்க வைக்கிறேன், எவ்வளவோ கடன் வாங்கியும் படிக்க வைக்கிறேன், ஆனால் வந்து கடைசியில் அதுக்கு சரியான நன்றி விசுவாசம் அங்கேருந்து கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. சிறப்புங்க ஐயா. அடுத்து இவங்களுக்கு தொழில் வேலை எந்த டிபார்ட்மெண்ட்ல அமைங்க? பப்ளிக் சர்வீஸ் மெயினாக எடுத்துக்கலாம். பப்ளிக் சர்வீஸில் ஜனரஞ்சகமான பொதுஜன தொடர்புள்ள அத்தனை தொழில்களும் எடுத்துக்கலாம். சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில் முதலீடுகள் அது சம்மந்தப்பட்டதும் செய்யலாம். அதுபோக நுணுக்கமான ஐடி லைனு மற்றும் எழுத்து வேலைகள், ஒர்க் ஷாப்பில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்லையும் நுணுக்கமாக செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அது ஒரு மாதிரி சப்ஜெக்ட், அது மாதிரி கொண்டு போவாங்க. அப்புறம் ஓரளவுக்கு வந்து சட்டத்துறை நீதித்துறையிலையும் நல்லா வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு 10ஆம் இடம் தானே துளாராசி. சட்டத்துறை நீதித்துறையிலையும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் நுழையிறாங்களோ இவங்க ஜாதகத்தில் அந்த துறையில் வந்து படிப்படியாக ஷைன் பண்ணி பெரிய வளர்ச்சியை காண்பது உத்தரவாதம். சிறப்புங்க ஐயா. அடுத்து இவங்களுக்கு பார்க்க வேண்டியது 6ஆம் பாவத்தை பற்றி பார்க்கலாம் ஐயா. அதாவது நோய்கள் இவங்களுக்கு வரும் அப்படின்னா எந்த வித நோய்கள்லாம் வருங்கய்யா? இஎன்டி ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதே மாதிரி மூச்சு சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும். சுகர் சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து 2 சுபகிரகம் கெடுதலாக வருது. 6 குடையவர் புதன், அது சுபகிரகம் தான். 12 குடைய குருவும் சுபகிரகம் தான். ஆனால் வந்து இப்போ குரு வந்து சுகருக்கு எடுத்துக்கலாம், சுகர் சம்மந்தப்பட்ட நோய்கள் எடுத்துக்கலாம். உடம்பு கூடுறது, வெயிட்டு கூடுறது, கொலஸ்ட்ராலு, கட்டிகள் வர்றது, இதுவும் குருவுக்கு சரியாகும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ரீதியாகவே உடல் பெருத்த உடலாக இருக்கும், அவங்க கனமான உடம்பாக இருக்கும், அல்லது ஏறும் இறங்கும் ஒரே சீராகவே வச்சுக்க முடியாத உடல். இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் குரு சம்மந்தப்பட்டது இது ஒன்று. 6ஆம் இடம்னு எடுக்கும் பொழுது நரம்பு மண்டலம் மெயினாக அதில் பாதிப்புகளை கொடுக்கும். அந்த நரம்பு மண்டலம் சார்ந்ததில் வந்து இஎன்டியும் அடங்கும். இப்போ ஒரு சிலருக்கு நரம்பு மண்டலத்தினால கண்ணு பாதிக்குது, ஒரு சிலருக்கு சுவாச உறுப்பு பாதிக்குது, ஒரு சிலருக்கு பல்லு வாயெல்லாம் பாதிக்குது. இப்படி பல விஷயம் இருக்குது. உணவு குழாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா ஐயாவின் அறிவுரை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மகர ராசி அப்படிங்கிறது வந்து சர்வீஸுக்கு நல்ல ராசியாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் ஒரு ஈகோவை வச்சுக்கூடாது.
7ஆம் இடம் வந்து சந்திரன் வீடு, ம். சரராசி. அது சந்திரன் வந்து ஒரு நிலையான கிரகம் அல்ல. ஸோ அதனால் வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த குடும்பத்தாருக்கும் இந்த குடும்பத்தாருக்கும் எப்போவுமே அந்த ஒரு கிளாஸ் இருக்கும். கிளாஷ் இருக்கும். ஸோ அந்த கிளாஷை வந்து இவங்க எதிர்பார்த்துக்கணும். கற்பனை பண்ணிட்டு எல்லாம் வந்து ஈக்குவல் பரஸ்பர உறவு நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போய் ஏமாற்றம் அடையக்கூடாது. நம்ம ராசிக்கு இவ்வளவுதான் கொடுப்புனேன் ம், ம். அப்படிங்கும்போது ஓகே, வந்து சில விஷயத்தில் நம்ம கீழே இறங்கி போவோம் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் மென்டாலிட்டியில் போய்க்கணும். போயிட்டா பிரச்சனைகள் வராது, டைவர்ஸ் பிரச்சனைகள் வராது. இதுதான் மெயின் அறிவுரை. இன்னொரு அறிவுரை என்ன அப்படின்னா, தானம் வழங்குவது. ம், ம். அந்த அறிவுரைகள் அது ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம உறவினர்களாகட்டும், நம்ம ஈவன் பெற்றெடுத்த குழந்தையே ஆகட்டும், அதில் வந்து ஒரு ஒரு நியாயமும் இருக்கணும். ஒரு அளவுக்கு மீறின தன்மை அப்படிங்கிறதுல டெடிகேஷனில் விழுந்துடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு வேணும்னு சொல்ல வரேன். அந்த கட்டுப்பாடோடு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா தானமும் வந்து தவமும் எல்லாமே சிறப்பு தான். ஆனால் அது வந்து அது இவங்களை பாதிக்கிற மாதிரி நடந்துருது. ம், ம், ம். நிகழ்வுகள் என்ன ஆகுது, இவங்க நினைக்கிற அளவுக்கு தானம் வாங்குறவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்ற உண்மையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஈகோ இல்லாம இருக்கணும். ஆமாம், விட்டு கொடுத்து போனோம்னா திரும்ப அது உறவுகளில். ம், வெளிவட்டார பழக்க வழக்கலையோ பிஸ்னஸ்லேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ என்ன ஆகும், ஒரு வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ம், ம், இப்போ நீங்கள் 10ஆம் இடம் வந்து அதுவும் சரராசி தான், ம், இதுவும் சரராசி தான். இப்போ சனிக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு தான். ம். இவர் லக்னாதிபதி சனி, அங்கே வந்து சுக்கிரன், நட்பு தான். ஆனால் அந்த 10ஆம் இடத்து வந்து காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். ம். அப்போ என்னன்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் போட்டி பொறாமையோடவே பழகுவாங்க, நல்லாவே தான் பேசுவாங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து வித்தியாசமாக பழகி அவங்கள வெறுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரல. உஷாராக இருக்கணும்னு சொல்ல வரல. அலர்ட்டா இருந்துக்கணும். அலர்ட் இருக்கணும். எல்லாத்துலேயுமே கொடுக்கல் வாங்கல்ல இருந்து பரஸ்பர ஒத்துழைப்பு கொடுக்கறதுலையும் அதே மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பழகிட்டிங்கன்னா உனக்கு பாதிப்பு வராது. இவங்க தான் உதவின்னு சொன்னா கர்ணர் மாதிரி இறங்கிடுவாங்களே. அந்த இரக்க குணம் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா, 5ஆம் இடம் பாருங்க ரிஷபராசி, ம், அதுவும் பூமி ராசி. 9ஆம் இடம் பாருங்க கன்னி ராசி, அதுவும் பூமி ராசி. இப்போ அங்கே இருக்கிறவர் யார், சுக்கிரன் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி புதன், ம், ம். இவர் சனி. இப்போ சனி சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் காட்டுறாரு, சுக்கிரன் வந்து தூண்டி விடுறாரு ஆர்வத்தை. அதே மாதிரி 9ஆம் இடம் தர்மத்தை செய்ய வேண்டிய புதனும் வந்து அவர் வந்து அட்ராக்ஷன் பண்ணுறாரு. ம். எப்போவுமே சனிக்கு பாருங்க கொஞ்சம் லேட் மைண்டு தான், எதையுமே லேட்டாக தான், முன்கூட்டியே உணர்கிற சக்தி கிடையாது. ம், ம். அதனால் சரி இவங்க நல்லவங்க, அடுத்தது இவங்க நல்லவங்க, இப்படியே மாறி மாறியே போயிட்டு இருந்தால் கடைசியில் படிப்பினை என்ன வருதுன்னா, எனக்குன்னு யாரும் இல்லை ம். அப்படின்ற படிப்பினையில் இவங்க இருக்காங்க. உறவுகள் வகையிலையும் வந்து இப்போ 4ஆம் இடம் அப்படின்றது தாய் சம்பந்தப்பட்ட உறவு, 9ஆம் இடம் என்பது தந்தை சம்பந்தப்பட்ட உறவு. இப்போ அந்த 9ஆம் இடம் வந்து அது வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஏன்னா உபயராசி. ம். ஆனால் 4ஆம் இடம் வந்து சரராசி, தாய் மீது பற்றுதல், வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் பாருங்கள் சனிக்கு செவ்வாய்க்கு ஆகாது. ஸோ இதனால தான் இவங்களுக்கு இந்த ஏமாற்றங்கள் மிஞ்சுது. காலச்சக்கரத்துக்கு நீங்கள் ஒரே ஒரு கருத்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, எப்படி ஒரு மிலிட்ரி மேன், ஒரு இராணுவ வீரன், ஒபே த ஆர்டர் அண்டு ஃபினிஷ் அவர் டியூட்டிஸ், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்காங்களா உலகத்தில், நீங்கள் அந்த மாதிரி பண்பை மட்டும் விதைங்க, மற்றதையெல்லாம் மறந்துடுங்கன்னு தான் சொல்லுவேன். சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.